நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, மைவி3 ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தருமபுரி பக்கத்தில் ஒரு இரட்டை கொலை நடந்திருக்குது. அது மைவி3 சம்மந்தப்படுத்தி பாலிமர் நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம கேடிவி கார்த்திக் பிள்ளை விளக்கம் தந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. தருமபுரியில் நடந்த இரட்டை கொலைகள். இவங்க மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பரா, மைவி3 ஆர்ட்ஸை இருந்து இவங்க மைவி3 ஆர்ட்ஸ் அக்கௌண்ட்லேருந்து 100 கோடி ரூபா பணம் எடுக்க ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னும், அதை தெரிந்து கொண்டு இவங்க 100 கோடி ரூபா பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பல செய்தி வெளியாகிட்டு இருக்கு. மக்களே, உண்மை என்ன? இவங்க மெம்பர் தானா? இவங்க யார் கொலை பண்ணா, எதுக்குள்ள டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். செப்டம்பர் 24 தருமபுரியில் இருக்கக்கூடிய சிப்காட் புதிய சாலையில் ஒரு 2 பிணம் அழுகிய நிலையில் கிடைக்குது. ஸோ இதை பார்த்து இதுக்கு சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய தொப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணி இந்த பிணங்களை எடுத்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது பல இடங்களில் கத்தி குத்தப்பட்டிருக்கு, அதே மாதிரி கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருகிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். அதற்கு பிறகு இதை செஞ்சவங்க யார் அப்படிங்கிறத தேடி அவங்க போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க. தொடங்கி விசாரணை முடிகிறப்போ என்ன கிடச்சிருக்கு தகவல்னு பார்த்தீங்கன்னா, மக்களே, இந்த இறந்து போன 2 பேரும் வயதான தம்பதிகள். ஒருத்தவங்க பேர் மணிகண்டன் 54 வயது, ஹேமலதா 50 வயது. இவங்க 2 பேரும் எந்த ஊருக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இவங்க 2 பேரும் சங்கராபுரம் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டில் வசிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால் தேவராஜ் அப்படிங்கிற ஒரு 31 வயது நபரை சொந்த புள்ள மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நபர் தான் இவங்களுக்கு வெளியே எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு ஆக்டிங் டிரைவராக நபராக இருந்துட்டு இருந்திருக்கார். ஸோ சம்மந்தப்பட்ட நாளைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22 செப்டம்பர் அன்னைக்கு இவரை கொலை செய்வதற்காக தேவராஜ் 31 வயது தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர், அதற்கும் அஸ்வின் அப்படிங்கிற 21 வயது நபர், சபரி, நந்தகுமார், பிரவீன்குமார் அப்படின்ற 5 நபர்கள் இவங்களோட தேனி மாவட்டத்து வீட்டுக்கே போயிருக்காங்க. வீட்டுக்கு போய் கொடூரமாக 2 பேரும் கொலை பண்ணியிருக்காங்க. கத்தி எடுத்து பல இடங்களில் குத்தி, பெல்ட் எடுத்து அவங்க கழுத்தை நெருக்கி கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிவிட்டு இறந்து போனதற்கு பிறகு அந்த 2 பேரையும் காரில் தூக்கி போட்டுட்டு டோல்கேட் இல்லாத ஏரியாவாக பார்த்து வண்டியை ஓட்டு வந்திருக்காங்க. வண்டியை ஓட்டு வந்த சமயத்தில் இவங்களுக்கு பணம் தேவை இருந்ததுனால அந்த இடத்துல அவங்க ஒவ்வொரு நகையாக கிட்டத்தட்ட 12 சவர நகையை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த இறந்து போன ஹேமலதா கிட்டேருந்தும் மணிகண்டன் கிட்டேருந்தும். ஸோ 12 சவர நகையை அங்கங்கே எடுத்து விற்று காசாக்கி அங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிப்காட் புதிய சாலையில் ஏன் இதை போட்டாங்கன்னா, 2 நாளாக காரில் 2 பணம் இருக்குது, அழுக ஆரம்பிக்குது, ஸ்மெல் வர ஆரம்பிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு பிறகு 2 டேஸ் கழித்து ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. இதுக்கு மேலே வெளியே போனால் மாட்டி போன்ற நிலைமை வந்ததுக்கு பிறகு அங்கேயே அந்த பணங்களை போட்டுட்டு காரையும் போட்டு போயிருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு இவங்களை போலீஸ் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன காரணம் கொலை பண்ணதுக்கு அப்படிங்கிற பார்க்கும் பொழுது, மணிகண்டன் ஹேமலதா இருவருக்கும் பூர்வீக சொத்து இருக்குது, பங்காளிகள் இருக்கிறார்கள். இவங்க தங்கியிருக்கக்கூடிய தேனி வீடு அப்படிங்கிறது ஒரு பூர்வீகமான வீடு. இப்போ அந்த வீட்டை எழுதி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க பங்காளிகள். இவங்க எழுதி கொடுக்க மாட்டேன் மறுத்துருக்குறாங்க. இது ரொம்ப வருஷம் போயிட்டுருக்க பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதற்கு பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இவங்களுடைய வாழ்நாளுக்கு பிறகு இதை எடுத்துக்கலாம், அதுக்கு விடமாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்திருக்கிறாங்க ஹேமலதா. இதனால் ஹேமலதா வழங்கின 2 பேருமே அந்த வீட்டை விடாமல் இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு நாள் கரெக்டாக பார்த்து பங்காளிகள் மூலியமாக கூலிப்படையை வைத்து இந்த கொலை நடந்திருப்பதாகத்தான் தகவல் கிடைக்கப்பெறுகிறது. மக்களே, இப்போ இந்த தேவராஜ் அப்படிங்கிற நபர் தான் இதற்கு, ஏன்னா அவங்க வீட்டுக்கு யாரும் சும்மா போக முடியாது. ஸோ தேவராஜை மட்டும்தான் கிட்டத்தட்ட அவங்க புள்ளன்றதை அவங்க புள்ள மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. எப்போல்லாம் வெளியே போகணுமோ இந்த தேவராஜ் தான் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த தேவராஜை கைக்குள்ளே போட்டுட்டு இந்த கூலிப்படைகள்லாம் உள்ளே போய் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பெறுகிறது. ஸோ தேவராஜை பிடிக்கும் பொழுது தேவராஜ் மேலேருந்து குதித்து அதன் காரணமாக கால் உடைந்து அவர் மாவுக்கட்டு போட்டிருக்கார் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். மக்களே, என்ன நடந்துக்கணும் புரியும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஏன்னா உன் நம்பினாடா வீட்டில் விட்டாங்க, இப்படியாடா கொலைக்கு நீ துணை போவான்னு சொல்லிட்டு காலை உடச்சு விட்ருவாங்க. ஸோ மாவுக்கட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தேவராஜுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டது அப்படிங்கிறது மிகவும் சரி நம்ம சொல்லணும். அடுத்தது இப்போ 2 பேர் பற்றி விசாரித்து பார்க்குறோம். மக்களே,
மணிகண்டன் மற்றும் ஹேமலதா மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனியில் இருந்திருக்கிறார்கள், முன்னாடி இருந்திருக்கிறாங்க, ஜோனல் பார்ட்னராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் கடந்த 1.5 வருஷ காலமாக அவங்க கம்பெனியில் இல்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் வயதான காரணத்தினாலும் அவங்க வெளியே போய் விலகிட்டாங்க. தே விட்ரான். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட பேசும்போது தெரிகிறதாம் அவங்க ஒரு 2 பேருமே ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்களாம், பயங்கர புள்ளப்பூச்சி அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாங்களாம். என்னென்னா 2 பேர் சொல்கிற வார்த்தை, நாங்கள் சாமிகிட்ட என்ன வேண்டிப்போன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்களாம், எங்கள் 2 பேருக்கும் புள்ள கிடையாது, நான் இறந்தால் அவர் விடக்கூடாது, அதே மாதிரி அவர் இறந்தால் நான் அவர் விடக்கூடாது, இதை நாங்கள் வேண்டிப்போன்னு சொல்லுவாங்க 2 பேருமே. ஸோ 2 பேருமே ஒன்றா இறந்து போகத்தான் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறதான் சாமிகிட்ட அவங்க வேண்டிப்பாங்க அது டெய்லியுமே அப்படின்ற ஒரு தகவல் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் பழகிய வட்டாரத்திற்கு தெரிகிறது மக்களே. ஸோ இப்போ என்னன்னா இந்த அவங்க பழகிய வட்டாரம் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரு விஷயம் ஆசைப்பட்டாங்க சார், அப்படியே நடந்துச்சு அந்த விஷயம், 2 பேரும் ஒன்றா இறந்துட்டாங்க, ஆனால் இறந்தது கொடூரமான சாவு. ஸோ படங்களில் கத்தி குத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க, இது கொடூரமான சாவு அப்படின்ற தகவல் கிடைக்கப்படுகிறது. நிச்சயமாக இப்போது அரெஸ்ட் தான் பண்ணிருக்காங்க மக்களே. இப்போ 5 பேர் மேன் பண்ணிட்டாங்க. அடுத்தது கஸ்டடி எடுப்பாங்க. கஸ்டடி எடுத்து யார் சொல்லி இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்ற ஒரு தகவல் கேட்பாங்க போலீஸ். சொன்னதற்கு பிறகு இந்த சொத்து யார் ஆசைப்பட்டாங்களோ, இந்த சொத்து மேலே யாருக்கு பயங்கரமான ஒரு ஆவல் இருந்துச்சோ, இதை யார் எழுதி கேட்டாங்களோ, இது யாருக்கு வரும்னு நினச்சாங்களோ அவர்கள் நிச்சயம் பிடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொத்தையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதையும் அனுபவிக்க முடியாமல் 2த்துக்கும் நடுநிலையாக ஜெயிலில் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கஸ்டடி எடுத்து விசாரித்து யார் கொன்னது யார் கொல்ல சொன்னது எல்லாமே வெளியே வரும் கண்டிப்பாக மக்களே. ஸோ இதுதான் இதுக்கான நிலைமை. இது மைவி3 ஆர்ட்ஸுடைய பணத்தை எடுத்துகிட்டு அது மூலிமா தப்பிச்சு போயிட்டு அது மூலிமா கொன்று இப்படி பல கதைகள் வெளியே உலாவிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே ஃபேக் ஸ்டோரிஸ். இவர் ஏதாவது ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்கள், என்னால் ஒரு கூலிப்படை கொல்வதற்கும் அது எதுக்கு கொல்றாங்க அப்படிங்கிற அந்த மாடஸ் ஆப்பரண்டி, அதற்கான மோட்டிவ் இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். அதாவது உங்களுக்கு இவங்க 2 பேரும் வெறும் 12 சவரன் நகைக்காக கொல்லப்பட்டிருக்காங்கன்றது ஏற்றுக்க முடியாத விஷயம். இப்போ என்ன பின்னாடி இருக்குது அப்படின்னு பார்த்தால் இவங்க பூர்வீக சொத்து இருக்கிறது. ஒரு வெஞ்சன்ஸ் மர்டர் ஆக்சுவலாக இது. ஸோ பூர்வீக சொத்தை வாங்குவதற்காக என்ன பண்ணணும், நீயா கொடுக்க மாட்டே, உன்னை இல்லாமல் பண்ண என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய பங்காளிகளே பிளான் பண்ண விஷயமாக தெரிகிறது. கூடிய சீக்கிரம் அது வெளியே வரும். மக்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ எல்லோரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பாலிமர் நியூஸ் சேனலுக்கு நம்ம கம்பெனி மேலே என்ன தான் வேகம் கோவன்றது தெரில, ஏன்னா இப்படி பொய்யான தகவலை பரப்பிட்டுருக்காங்கன்னு தெரில. ஒரு சமயம் நம்ம மைவி3 பற்றி பேசினாக்கா வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மைவி3 சம்மந்தப்படுத்தி போட்டிருக்காங்களோ நம்ம நினைக்கிறேன். என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.